Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோல நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸோட 3வது கிளாஸ் பார்க்க போறோம். இதுல 3D எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு ப்ரூச் ஃப்ளார் எப்படி ரெடி பண்றது அதுதான் பார்க்க போறோம். எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே சூப்பரா 2 கிளாஸை ஃபினிஷ் பண்ணி குரூப்ல போட்டோஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு உங்களோட வர்க்க பாக்கும்போது. இந்த கிளாஸ் ரொம்பவே ஈஸி. ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் தான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ப்ரூச் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரூச் கத்துக்க விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ண மெட்டல் ஒயர், ஸ்டாக்கிங் கிளாத், கொஞ்சம் காட்டன். இந்த காட்டன் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ரோலாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது என்கிட்ட வீட்டில் தேவைக்காக வாங்கி வச்சுருந்தது தான். மெட்டல் ஒயரை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளில் சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி 5 பெட்டல் ஃப்ளார் நான் செய்கிறதுனால 5 பெட்டல்ஸ் சேம் அளவில் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். பெட்டல்ஸோட எண்ணிக்கை, பெட்டல்ஸோட சைஸ் அது உங்களோட விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காட்டனை மெட்டல் ஒயர் ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மெட்டல் ஒயரை சுற்றி வச்சுக்கோங்க. மெட்டல் ஒயரை விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்ல எம்போஸ்ட் லுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு உள்பக்கமாக வச்சு நல்லா த்ரெட்டால் ஒரு 2 அல்லது 3 5 முறை நல்லா சுற்றிட்டு 3 முறை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நாட்டு. மறுபடியும் நான் காட்டன் எடுத்துக்கிறேன். இதில் நல்லா டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மெட்டல் ஒயரோட சைஸை விட அதிகமாக இருக்கணும். எல்லா சைடுமே எக்ஸஸாக காட்டன் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டாக்கிங் கிளாத்துக்கோ உள்ளால் இந்த மெட்டல் ஒயர் அண்ட் காட்டனை வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டால் ஒரு 5 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. 3 டைம்ஸ் நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நாட்டு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது காட்டன் எல்லா பெட்டல்ஸ்க்குமே ஈக்குவலாக வைக்கணும். அதே மாதிரி காட்டன் மெட்டல் ஒயரை விட அதிகமாக இருக்கணும். எல்லா சைடுமே எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெட்டல் ஒயர், செகண்டு அதுக்கு மேலே காட்டன், அதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கிங் கிளாத். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபைனலாக ஸ்டாக்கிங் கிளாத்தை நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நாட் போட்டுடலாம். ப்ரூச் கிளாஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த குட்டி குட்டி வேரியேஷன்லேயே டிசைனை ரொம்ப வித்தியாசமாக கொண்டு வரலாம். லாஸ்ட் 2 கிளாஸில் பார்த்ததுமே நம்மளுக்கு 3D எஃபெக்ட் வந்தாலுமே இந்த அளவு என்ஹான்ஸ் பண்ணி காட்டாது. ஃபஸ்ட்டு கிளாஸில் நார்மலாக பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணியிருந்தோம். செகண்ட் கிளாஸில் ஸ்பைரல் ஷேப்பில், ஸ்ப்ரிங் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிது. தேர்டு கிளாஸில் நம்ம எம்போஸ்ட் லுக்குக்காக உள்ள இன்சர்ட் பண்ணுறோம். காட்டனை இன்சர்ட் பண்ணி பண்ணுறோம். இதே காட்டனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சீக்வென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பண்ணுற மெத்தட்ஸ் ஒன்று தான். அதில் நம்ம நிறைய ட்ரிக்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன முக்கியமானதுன்னா அன்னன்னைக்கு உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட பிஸ்னஸில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்று புதுசாக வரும். புதுசாக வர்றதுக்கு ஏற்றால நம்ம அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகலைன்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது.
இன்றைக்கி நான் ப்ரூச் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்களே அப்டேட் ஆகிக்கணும். அந்த நேரத்தில் என்ன ட்ரெண்ட் ஆகுது, என்ன மெட்டீரியல்ஸ் வருது, என்ன டிசைன்ஸ் வருது, அதுக்கேற்றால நீங்களே உங்களை அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது சென்டரில் இருக்கிற அந்த போலன் மாதிரி நம்ம பீட்ஸால் பண்ண போகிறோம். இதுக்கு 3 பீட்ஸை மெட்டல் ஒயருக்குள்ளால் விட்டுட்டு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் 2 மெட்டல் ஒயரையும் பிடிச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு கையால் இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பீடில் பண்ணலாம், 3 பீடு யூஸ் பண்ணி பண்ணலாம், 5 பீடு யூஸ் பண்ணி பண்ணலாம். 2 பீடு 4 பீடு அப்படி ரெட்டைப்படை நம்பரில் நம்ம பீடு யூஸ் பண்ணோன்னா இந்தளவு லுக்காக இருக்காது. ஒற்றைப்படை நம்பரில் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், பீட்ஸோட கவுண்டிங் தான் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு ஃப்ளவர் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சென்டரில் வைக்கிறதுக்கு. இப்போ நான் 3 பீடில் ஒரு போலனும் 5 பீடில் ஒரு போலனும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த்ரெட்டால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரெட்டை நல்லா சுற்றி பூக்கட்டுற நாட் போட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். பெருவிரல் ஆள்காட்டி விரல் 2ஐயும் கீழ்ப்பக்கமாக அந்த மெட்டல் ஒயரை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு கையால் பீட்ஸை சுற்றி விடுங்க. இந்த மாதிரி அழகாக ட்விஸ்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம 5 பெட்டல்ஸுமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போலனுக்கு அவுட் சைடு நம்ம இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கிங் கிளாத்து மெட்டல் ஒயர் 2ஐயும் ஜாயின் பண்ணி பெட்டல் நம்ம ரெடி பண்ணதுக்கு கீழ்ப்பக்கமாக பெட்டலுக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி நம்ம நாட் போட்டிருக்கிறதுக்கு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி ஒரு முறை எல்லா பெட்டல்லையுமே ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பெட்டல்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பெட்டல் உள்பக்கம், இன்னொரு சைடு வெளிப்பக்கம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணி ஒரு 3 or 5 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி நாட்டு பூ கட்டுற நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. சூப்பரான 3D லுக்கில் இருக்கிற காட்டன் ப்ரூச் ஃப்ளார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரூச் ஃப்ளாரை பார்க்கும்போதே உங்களுக்கு 3D எஃபெக்ட் நல்லாவே தெரியும். இப்படி நீங்கள் பார்க்கும்போது கீழ்ப்பக்கம் அந்த மெட்டல் ஒயர்லாம் ரொம்பவே லென்த்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க அசிங்கமாக இருக்கும். அப்படின்னா அந்த ப்ரூச் ஒயரை ஒவ்வொரு ஒயரையுமே சைடில் இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு பொருளில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடு இருக்கிற இந்த மெட்டல் ஒயர்ஸ் எல்லாத்தையுமே வளைச்சி விட்டுருங்க. வளைச்சி விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அது சேஞ்ச் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படியே B7000 க்ளூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணதா இருந்தால் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது அப்கமிங் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது அவுட் சைடு பேக் சைடுமே எந்த ஒரு அன்வான்ட் மெட்டலும் இல்லாத மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட 3D ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாரை நீங்கள் விரும்புகிற எதில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரூச் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த ஃப்ளார் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.